Hello students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.18ல உள்ள 3,4th sum பார்க்கலாம். Third sum பாருங்க, find x and y if x plus y கொடுத்திருக்காங்க 7035 and x minus y யும் கொடுத்திருக்காங்க 3004 கொடுத்திருக்காங்க. நமக்கு x and y வந்து கண்டுபிடிக்கணும். சோ நம்ம கொடுத்திருக்கிறத எழுதி இருக்கோம், x plus y யும் x minus y யும் எழுதி இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு x and y நம்ம சாதா ஈக்குவேஷன் போல தான் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வெச்சுக்கோங்க. சோ அப்ப இதையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 plus 2. சோ ரெண்டு ஈக்குவேஷனை இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், x plus y அப்புறம் இந்த x ஐயும் கூடால எழுதணும். x இது x வரும், அப்புறம் minus y. சோ ரெண்டே நம்ம ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவ்வளத்தையும் எழுதிடலாம். ஓகேவா? சோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டே நான் எழுதியிருக்கேன், x plus y. ஏன்னா நம்ம இங்க ஆட் தான் பண்றோம். அப்ப x plus y plus x minus y equal to இங்க என்னது ரைட் ஹேண்ட் சைடுல என்னது இருக்கு, 7035. அப்புறமா பிளஸ் போட்டுட்டு இங்க என்ன இருக்கு, 3004. அவ்வளவுதான். சோ ரெண்டு ஈக்குவேஷனே நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு அடுத்தது ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு எழுதி நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த ஒய்யும் மைனஸ் ஒய்யும் போயிடும், பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் போயிடும். அப்போ இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்து என்ன மாறிடும், 2x ஈக்குவல் டு. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 7 plus 3 வந்து என்ன வந்துடும், 10. 0 plus 0 வந்து 0 தான். 3 plus 0 3. 5 plus 4 9. ஓகேவா? இப்போ நமக்கு x தான் தேவை. அப்ப xங்கும் போது என்ன வரும், 1/2 வந்து இங்க வந்துரும். அப்புறம் மேட்ரிக்ஸ் போட்டு 10 0 3 9. ஓகேவா? இந்த 2 வந்து கீழே வந்துரும். இங்க இருக்க 2 வந்து நமக்கு 1/2 மாறி, அதாவது ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது 1/2 மாறி வரும். இப்போ இந்த 2 வந்து 1/2 கொண்டு உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும் பாருங்க, 1/2 into 10, 1/2 into 0, 1/2 into 3, 1/2 into 9. ஓகேவா? சோ உள்ள கொண்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்றோம். பண்ணும்போது என்ன வரும், கேன்சல் ஆகி 5 வரும். இங்க 1/2 into 0 0 தான். இங்க 3/2 வரும், இங்க 9/2. அப்ப ஈக்குவல் டு 5 0, இங்க 3/2, இங்க வந்து 9/2. சோ அவ்வளவுதான். இதான் வந்து நமக்கு x. சோ இப்போ x கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதே போல நமக்கு y கண்டுபிடிக்கணும். சோ y கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ரெண்டே ஆட் பண்ணனால y ஐ கேன்சல் பண்ணோம். இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு x வந்து மைனஸ் ஆகி கேன்சல் ஆகும், இது வந்து y வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம், சப்ட்ராக்ட் பண்ண போறோம். Equation 1 minus equation 2 implies equation number 1 என்னது நமக்கு x plus y இல்லையா? so x plus y minus equation number 2 என்னது x minus y equal to x plus y க்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 7035 தான். அப்புறமா இங்க plus மைனஸ்ல வரும், மைனஸ் நம்ம சப்ட்ராக்ட்ல பண்ண போறோம். சோ அதனால மைனஸ் போட்டுட்டு x மைனஸ் y என்ன கொடுத்திருக்காங்க, 3004. ஓகேவா? சோ இது வந்து மைனஸ். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப x plus y மைனஸ் x மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் y மாறிடும். ஈக்குவல் டு இங்க வந்து ஆட் பண்ணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 7 minus 3, அதாவது 7 minus 3, அடுத்து 0 minus 0, இங்க 3 minus 0, 5 minus 4, 5 minus 4. so equal to இங்க வந்து x போயிருமா, அப்ப மீதி என்ன இருக்கு, 2y இருக்கா, equal to 7 minus 3 வந்து என்ன வரும், 4, 0 minus 0 0 தான். அடுத்தது 3, 5 minus 4 என்ன வந்து என்ன வரும் நமக்கு 1. so 4 0 3 1 வருது. ஓகேவா? சோ இனி அடுத்தது நம்ம என்ன பண்றோம், y தான் நமக்கு வேணும். சோ அப்போ y equal to இந்த 2 வந்து இங்க வந்துரும், 1/2 into 4 0 3 1. சோ இப்போ இந்த 1/2 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 1/2 into 4, 1/2 into 0, 1/2 into 3,
1/2 into 1. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம அந்த 1/2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இங்கே கேன்சல் ஆகி 2 வரும். ஸோ இது மட்டும் தான் கேன்சல் ஆகும். அப்போ 2 1/2 into 0 0 தான். இங்கே 3/2, இங்கே வந்து 1/2 அப்படியே வரும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒய்யோட எலிமெண்ட். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் எக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 5 0 3/2 3/2 9/2 5 0 3/2 9/2 comma y equal to 2 0 3/2 comma 1/2. ஸோ அவ்வளோதான் இதுதான். ஓகேவா? அடுத்த ஃபோர்த் சம் பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு நம்ம ஒரு 2 into 3 மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதேபோல பி வந்து 2 into 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் b மைனஸ் 5a கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் 3a மைனஸ் 9b கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் b மைனஸ் 5a. ஸோ இப்போ b மைனஸ் 5a நம்ம டைரக்டாவே எழுதிட வேண்டியதுதான். ஸோ ஈக்குவல் டு, ஸோ b இதான் நமக்கு சால்வ் பண்ணணும். அப்போ b மைனஸ் 5a ஈக்குவல் டு b என்ன கொடுத்துருக்காங்க, 7 3 8 1 4 9. ஸோ b எழுதிட்டோமா? அப்புறம் மைனஸ் போட்டு அந்த 5 அப்படியே வச்சுட்டு a எழுதிட வேண்டியதான். 5 into a தானே. ஸோ a என்ன கொடுத்துருக்காங்க, 0 4 9, அடுத்தது 8 3 7. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். இனி என்ன பண்ணலாம், அந்த 5 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிடும். அப்போ 7 3 8 1 4 9. ஸோ அதை அப்படியே எழுதிட்டு மைனஸ் இந்த 5 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 0 0, அடுத்தது 5 into 4. ஸோ நம்ம அதை வந்து ஒரு ஸ்டெப் வேணா கூட எழுதலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி வேணாலும் எழுதலாம். ஸோ இப்போ 5 into 4 என்ன வரும், 20. 5 into 9 9 5 சார் எவ்வளவு, 45. அடுத்து 8 5 சார் 40. அப்புறம் 5 3 சார் 15. அடுத்தது 5 into 7 7 5 சார் 35. அவ்வளோதான். இனி என்ன பண்ணிடலாம், அப்படியே நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதிடலாம். அங்கே மைனஸ் இருக்கு. ஸோ அதனால சப்ராக்ட் பண்ணி தான் எழுதணும். 7 மைனஸ் 0 என்ன வரும், 7. அடுத்தது 3 மைனஸ் 20. 3 மைனஸ் 20 என்ன வரும், நமக்கு மைனஸ் 20 இருக்குங்க. ஓகேவா? ஸோ அதை வேணா நம்ம ஒரு ஸ்டெப் கூட எழுதிட்டு எழுதலாம். 7 மைனஸ் 0, அடுத்தது இங்கே 3 மைனஸ் 20, அடுத்தது 8 மைனஸ் 45, அடுத்தது 1 மைனஸ் 40, அப்புறம் 4 மைனஸ் 15, அப்புறம் 9 மைனஸ் 35. இனி ஈஸி தானே, இனி எழுதிடலாம் இல்லை. 7 மைனஸ் 0னா 7 தான். 3 மைனஸ் 20னா மைனஸ் 17. 8 மைனஸ் 45னா 45ல நமக்கு 8 போச்சுன்னா மைனஸ் 37. ஏன்னா பெரிய நம்பருக்கு சைன் மைனஸ் இருக்கனால. 1 மைனஸ் 40னா மைனஸ் 39. 4 மைனஸ் 15, 15ல 4 போச்சுன்னா மைனஸ் 11. 9 மைனஸ் 35, 35ல 9 போச்சுன்னா நம்ம சைன் வந்து மைனஸ் வரும். 35ல 9 போச்சுன்னா என்ன வரும், 26 வரும். அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ b மைனஸ் 5a ஆன்சர் வந்து இதுதான் நமக்கு. இனி அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3a மைனஸ் 9b வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் 3a மைனஸ் 9b. ஸோ இப்போ நமக்கு இது வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ 3a மைனஸ் 9b ஈக்குவல் டு 3 இன்டூ a. a வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0 4 9 8 3 7. அப்புறமா மைனஸ் 9 இன்டூ b. b என்ன கொடுத்துருக்காங்க, 7 3 8 1 4 9. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3 வந்து உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 3 into 0 0, 3 into 4 4 3 சார் 12, 3 into 9 9 3 சார் என்ன வரும், 27. அடுத்தது 8 3 சார் 24, 3 3 சார் 9, 7 3 சார் 21. அப்புறம் மைனஸ்
இந்த 9 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க 9 7s ஆர் என்ன வரும் 63 அடுத்து 9 3s ஆர் 27 அப்புறம் 9 8s ஆர் 72 9 1s ஆர் 9 9 4s ஆர் 36 9 9s ஆர் 81 அப்புறம் ஈக்குவல் டு இனி வந்து சாதா நம்ம சப்ட்ராக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் 0 - 63 0 - 63 அடுத்தது 12 - 27 அடுத்தது 27 - 72 27 - 72 அடுத்தது 24 - 9 9 - 36 அடுத்தது 21 - 81 So, இப்போ அடுத்த லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் வந்து 0 - 63 - 63 12 - 27 12 - 27 னா 27ல இருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 7ல 2 போச்சுன்னா 5 வருமா 2ல 1 போச்சுன்னா 1 சைன் வந்து நமக்கு மைனஸ் ஏன்னா பெரிய நம்பருக்கு சைன் வந்து மைனஸா இருக்கு இப்போ 27ல இருந்து 72 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 72ல இருந்து 27 பண்ணும்போது இங்க 6 இங்க வந்து 12 ஆகும் சோ 12ல 7 போச்சுன்னா என்ன வரும் 5 இல்லையா 6ல 2 போச்சுன்னா 4 சைன் வந்து -45 வரும் சோ அப்ப இங்க -45 அப்புறமா 24ல 9 போச்சுன்னா 15 வரும் 15 9 - 36 36ல 9 போச்சுன்னா சைன் வந்து மைனஸ் 36ல 9 போச்சுன்னா 27 27 plus 9 வந்து நமக்கு 36 வருது அடுத்து 21 - 81 சைன் வந்து பெரிய நம்பருக்கு சைன் மைனஸ் ஸோ 1ல 1 போச்சுன்னா 0 8ல 2 போச்சுன்னா 6 60 அவ்வளோதான் ஓகேவா ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இவ்வளோதான் அந்த சம்